you're new for my channel, please do subscribe my channel and don't forget to click the bell icon. Only then you will get all the notification when I upload the videos. So hello guys, welcome back to my channel Abhilash 43. Yes, last video false neutral adu idu solittu konjam apdi pochu. So chinna change. Let's have fun today. Actually it's Sunday. Let's go for a ride and Ashwin is with us. Actually இன்னைக்கு எங்க போறோம்னா அவிலாஞ்சி லேக்குக்கு தான் போறோம். அது இங்க இருந்து ஒரு ஷார்ட் ரைட் தான், ஒரு 50 to 60 kilometers, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைட். ஸோ அவிலாஞ்சி லேக் போயிட்டு அங்கேயாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட், தென் பேக் டு ஹோம். அண்ட் ஆல்சோ நான் கோத்தையிலே இருக்கேன், இது வரைக்கும் அவிலாஞ்சி பார்த்ததே இல்லை. ஸோ லெட்ஸ் ஹேவ் ஃபன் டுடே. ஐநூறு நைட்ரஜன் தான். அவிலாஞ்சி ஆக்சுவலி எனக்கு ரூட் தெரியாது, ஊட்டி போய் மேப் போட்டு தான் பார்க்கணும். Oh my God guys, look at the climate. Oh, look at that. Now the time is 9:55, I mean 10. Very cold here. Oh my God, it's very cold and slightly drizzling. And காலையில் ஒன்றுமே சாப்பிடல, கிளம்பி அப்படியே வந்துட்டேன். ஸோ பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது அங்கே மலைப்பிச்சு guys, இப்போ ஊட்டி ரீச் ஆகிட்டோம். ஸோ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு யாருக்காவது கேட்போம் அவிலாஞ்சி ரூட். Right road. Thank you. ஃபுல்லாக சேர்த்து தெளிச்சிருச்சு. ஸோ இந்த மக்கள் நேற்று உங்களுக்கு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மறுபடியும் ரீஃபிட் பண்ணிட்டேன். அப்படி ஃபிட் பண்ணலான்னா இன்னும் என் ரைடிங் ஜாக்லாம் சேராக இருக்கும். வியூ காய்ஸ், அந்த சைடு எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக மிஸ்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஃபுல்லாக வீட்டுக்கு ரிட்டர்ன் போகிறதுக்குள்ள பைக்கும் நாஸ்தி, நானும் நாஸ்தி. Look at the view guys. தேங்க்ஸ்ண்ணா. எனக்கு ஒன்றும் கேட்கல, எதுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு தெரியல. இருந்தாலும் அது சொல்லணும். தட் இஸ் ரெஸ்பெக்ட். Look at this guys. ஸோ guys, ஆக்சுவலாக எவரால் நாங்கள் இந்த வழி தான் போகணும். ஸோ இங்கே ஒரு ஆஃப் ரோட் செக்ஷன். ஸோ என்ன இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு வரலாம். பஞ்சர் ஆகாமல் இருந்தால் சரி. க்ளீன் ஆயிடுச்சு.
my god. Yes, fully slippery. ஸோ நாங்கள் இது பண்ணது வந்து புல்லில் தான் பண்ணோம். ஸோ காங்கிரீட்லேயும் ரோட்லேயும் பண்ணாதீங்க, ரோட் தேஞ்சிரும், ஐ மீன் டயர் தேஞ்சிரும். ஃபுல்லி ஸ்லிப். ஸோ லேக் வந்துட்டோம். வாவ், look at the lake. கீழே போக முடியாதா? இந்த வழி போனா ட்ரை பண்ணலாமா? சும்மா ட்ரை பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு போகலாம், இல்லைன்னு ரிட்டர்ன் வந்துடலாம். ஓ ஸ்லிப்பரி. எஸ், மை டர்ன். டேமா I will show you my bike's condition. இதுதான் என் பைக்கோட கண்டிஷன் இப்போ. சரி பார்க்கலாம், அங்கே போய் பார்க்கலாமா? ஸோ அந்த ஹெவி ஹம்பிள் எல்லாம் ஏற்றும்போது உட்காந்துடாதீங்க, ஜஸ்ட்டு உங்கள் வெயிட்டை தூக்கிடுங்க, ஐ மீன் எந்திரிச்சு நின்றுங்க. அங்கே போக முடியாது இல்லையா? ஸ்டார்ட் பண்ணி விட்டேன் இருக்குது, அப்படியே வலிக்கிட்டு போயிடும். வேணா ரிஸ்க் மச்சு கீழே வேணாம், இங்கே வேணாம் மச்சு. ரெடியா? இருக்குது மெதுவாக விடு, மெதுவாக. ஆக்சிடென்ட் கொடுக்காது, ஆக்சிடென்ட் கொடுக்காது, பிரேக்கை மட்டும் இல்லை. அப்படி திருக்க. ஃபுல் ஸ்லிப்ரி காய்ஸ், அது நீங்கள் நேரில் பார்க்கும்போது தெரியும். விட்டோன்னா அப்படியே வழுக்கிடும், மேலே ஏறாது. அதுக்கான டயர் இரு. ஓகே, ஆக்சிடென்ட் கொடுத்து இரு. ஓகே.
சைடில் இருந்து தள்ளு. ஓகே. ஆக்சுவலி இங்கே ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. பட் இந்த டயர்ஸ் வந்து அதுக்கான டயர்ஸ் கிடையாது, ஆஃப் ரோடிங்க்கான டயர்ஸ் கிடையாது. ஸோ அதனால தான் எங்களுக்கு ஒரு grip இல்லை. ஸோ இன்றைக்கி இப்போது கொஞ்சம் மழை வேறு, அதனால தான் ரொம்ப ஸ்லிப்பரி. வீல் சுற்றிட்டே தவிர வண்டி நகரவே மாட்டேங்குது. ஓ மை காட். ஆஃப் ரோடு ஒரு தனி ஃபன் தான். அதுக்கான ஒரு பைக் கரெக்டாக இருந்துச்சுன்னா, இல்லைன்னா அதுக்கான டயர்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்னும் செம ஃபன்னாக இருந்திருக்கும். ஆக்சுவலி அதுக்கான டயர்ஸ் இல்லாதனால தான் இன்றைக்கி செம ஃபன்னாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் நாங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆஃப் ரோடர்ஸ்லாம் கிடையாது. ஸோ we just enjoyed it. That's it. நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் அந்த லேக் பக்கத்தில் போக முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். டிஸ்லைங் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, லைட்டாக டிஸ்லைட்டே இருக்குது. ஏமாச்சு சோத்துலேயே அடி வாங்கியாச்சு, சேத்துலேயே அடி வாங்கியாச்சு. பட் ஏகப்பட்ட ஆஃப் ரோட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணலாம் ஆஃப் ரோட்ஸ். பட் ஆஃப் ரோட் பைக் எடுத்துவாங்க. ஊடு பார்ப்போம். இங்கே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வழுக்கும் புல், பார்த்து எந்திரிக்காத, வழுக்கும், கால் கீழே வைக்கிறதுக்கு வேணும். If you're new for my channel, please do subscribe my channel and don't forget to click the bell icon. Only then you will get all the notification when I upload the videos. அவ்வளோதானா? விட்டு பாரு. லைட்டாக ரேஸ் பண்ணு. மச்சி இங்கே கொண்டு வந்தா கீழே இறக்கிட்டு ஸ்பீடாக ஏற்று. மச்சி கீழே இறக்கிட்டு ஸ்பீடாக ஏற்று. போகலாம். மச்சி அங்கே போ. Come on. Easy. Photo time. எங்கே வந்துட்டோம் இல்லையா? நமக்கே தெரியல எங்கே வந்துட்டோன்னு. அது இன்னும் எங்கே போகுதுன்னு தெரில. லுக் அட் த வியூ காய்ஸ். நம்ம இங்கே இப்போ எங்கே அதோ அங்கே இருக்குது லேக்கு. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு எங்களுக்கே தெரில. ஸோ நம்ம வந்த வழி இதுதான். இன்னும் மேலே ஒரு வழி இருக்குது. ஸோ அது எங்கே போகுதுன்னு தெரில. அந்த மிஸ்டெல்லாம் போகுது பாருங்க, நல்லா இருக்குது. வேணா போகிறதா இருந்தால் போகலாம். ஆஃப் ரோடிங் டைம் ஆக்சிலேட்டர் ஜாஸ்தி கொடுக்காதீங்க, லைட்டாக கொடுத்தா போதும். ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா வீல் சுத்தமே தவிர வண்டி போகாது. லைட்டாக கொடுத்தீங்கன்னா தான் அது மூவ் ஆகும்.
அதே மாதிரி ஃப்ரண்ட் பிரேக்கு தான் இப்போ கொடுத்துருக்குறேன். ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் பிரேக் பிடிக்காதுங்க. புல்லில் இருக்கும், ஸோ ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். பிரேக் அவ்வளோ டச் பண்ணாதீங்க. பேக் பிரேக் பிடிச்சாலும் ரிஸ்க் தான். ஜஸ்ட் புஷ்ஷிங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். ஹார்டாக புஷ் பண்ணிங்கன்னா வீல் சுற்றும். ஸோ லைட் புஷ் தான். உள்ளே விட முடியுமா? உள்ளே விட முடிச்சு ஃபோட்டோ எடுக்கலாம். எவன் கட்டி வச்சாலும் நம்ம யூஸ் பண்ணுறோம். லேக்கு அக்கா, தண்ணி இப்படி போயிட்டே இருக்குங்களா? குடிக்கிற தண்ணிங்களா? அது ஆற்று தண்ணிங்களா? அதுதான் குடிக்கிற தண்ணி, இது ஆற்று தண்ணி. அது குடிக்க முடியாதாம்மா. அப்படியே நீ அப்படியே உட்காந்துரு, ஃபுல் அடிச்சு விட்றேன். ஆச்சு, கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி. போடு. அச்சே, உன் ஹெல்மெட் லைட்டை தொடச்சு விடு. தண்ணியிலையும் அடி வாங்கியாச்சு. க்ளவுஸ் எல்லாம் ஃபுல்லாக நனைச்சிருச்சு மச்சி. வீட்டில் போனால் அம்மா திட்டுன்னு திட்டுவாங்க. ஆற்று தண்ணி ஆற்றுல போகிறது இல்லாமல் இவங்க வந்து கனெக்ட் பண்ணி சும்மா இது மாதிரி யூசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் தான் நம்ம இப்போ சும்மா தண்ணி அடிச்சு விட்டோம். ஏன்னா ரொம்ப சேரெல்லாம் ஆச்சு. வெளியே இப்போவும் மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ கோத்தேரி சைட் போனால் கொஞ்சம் மழை நிற்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். எஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கேட்ச் யுவர் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை.